ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். நாங்கள் வந்து ரீசெண்டாக தென்காசியில் இருக்கக்கூடிய திருமலை முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இந்த திருமலை குமாரசுவாமி டெம்பிள் வந்து தென்காசிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அச்சன் கோயில் போகிற அந்த ரோடு வழியில் பண்பொழி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. திருமலை கோயில் மலை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மலையில் வந்து வண்டியில் போகலாம், நடந்து வர்றதுக்கும் நிறைய படிக்கட்டுகள் இருக்குது. மலை மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டு வழியாக போக முடியாதவங்க வந்து வண்டியிலே வந்துக்கலாம். காரு, பைக் எல்லாமே வந்து மேலே வர போகும். இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, திருமலை கோயிலில் வந்து திருமலை காளியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த காளியம்மன் கோயிலில் உள்ள அர்ச்சகர் ஒருவர் பூவன் பட்டர் அப்படிங்கிறவர் வந்து அம்மன் கோயிலில் பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டு அங்கே அருகே இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தோட நிழலில் அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ அவரோட கனவில் வந்து முருகர் வந்து சொல்கிறாரு, அச்சன் கோயில் செல்லக்கூடிய வழியில் கோட்டை திரடு அப்படிங்கிற ஒரு இடத்துல மூங்கில் புதருக்கு அடியில் என்னுடைய சிலை வடிவம் இருக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த திருமலை முருகன் கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. முருகர் சிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு எறும்புகள் வந்து சாரையாக வந்து வழி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பும் கொடுக்குறாரு. இந்த தகவலை வந்து இந்த பட்டர் வந்து பந்தள மன்னருக்கு வந்து சொல்கிறாரு. உடனே பந்தள மன்னரும் இந்த பட்டருமா சேர்ந்து கனவில் கண்டபடி அந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக கோட்டை திராடுக்கு போகிறாங்க. அங்கே வந்து எறும்புகள் வந்து வழிகாட்டி அந்த முருகன் சிலையை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த முருகன் சிலை கொண்டு வரப்பட்டு இந்த கோயிலோட கருவறையில் வந்து நிறுவப்பட்டது. இது நடந்து ஒரு 600 வருஷங்களாவது ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சிலப்பதிகாரத்தில் இந்த மலை நெடுவேல் குன்றம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. கண்ணகி வந்து இந்த மலை வழியாக தான் கேரள தேசம் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அருணகிரிநாதர் இத்தலத்தின் இறைவனான முத்துக்குமார சுவாமியின் திருப்புகழை இயற்றியுள்ளார். இந்த தலத்தில் தான் முருகர் வந்து அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்ததாகவும் நம்பப்படுது. இந்த மலைக்கு மேலே தூய நீர் குளம் ஒன்று இருக்குது. அதில் வந்து தினம் ஒரு தாமரை மலர் பூத்ததாகவும் அதை வந்து சப்த கன்னியர்கள், தேவேந்திரர் அவங்கெல்லாம் பறித்து வந்து திருமலை முருகனின் அடிவாரத்தில் வைத்து வழிபட்டதாகவும் நம்பப்படுது. இங்கே உச்சி பிள்ளையார் சந்நிதியும் ஒன்று இருக்குது. முருகனுக்குரிய அனைத்து விசேஷ நாட்களுமே இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுது. கார்த்திகை நாட்கள், தமிழ் மாதத்தின் முதல் நாட்கள், அதுக்கப்புறமா கந்தசஷ்டி விழா, தைப்பூசம், வைகாசி விசாகம், அப்படி வந்து முருகனுக்குரிய எல்லா சிறப்பு நாட்களுமே இங்கே நல்ல விதமாக கொண்டாடப்பட்டு வருது. நாங்கள் போன அன்னைக்கு முருகர் வந்து தங்கத்தேரில் வலம் வந்துட்டு இருந்தார். ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனசுக்கே ஒரு நல்ல அமைதி கிடைச்ச மாதிரி இருந்தது அந்த கோயில் போய் முருகனை பார்த்ததுமே. இந்த அழகான முருகனை பார்க்குறதுக்கு உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. முருகனோட அருளையும் பெற்றுட்டு வாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.